கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் சத்யபிரபு செல்வராஜ் அவர். சார் வணக்கம். பிரதர் வணக்கம் பிரதர். இதே தினம் பார்த்தோம்னா சவுக்கு ஊடகத்தினுடைய முக்கிய புள்ளி என்று சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த கைதினுடைய பின்னணியில அரசியல் காரணங்களா இருப்பதை பல்வேறு கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்ற சூழல்ல இது ஒரு படத்தினுடைய ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் சொல்லியிருக்காங்க. இந்த சவுக்கு அவனுடைய கைது அதனுடைய பின்னணி என்னங்க சார்? இப்ப எல்லா ஊர்லயுமே ரவுடிசத்தை நம்ம பாக்குறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அதிக தொகை கொடுத்து ஒரு இடம் வாங்கினாலோ வித்தாலோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய குவாரி, பெட்ரோல் பங்கு, பாரு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடத்தணும்னாலோ, இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் பிரச்சனை இல்லாம நடத்தணும்னாலோ, அந்த லோக்கல்ல எவனாவது ஒருத்தன் கேங் லீடரா ரவுடித்தனம் பண்ணி சுத்திக்கிட்டு இருப்பான். அங்கங்க காசு கொடுத்து கப்பம் கட்டுறது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம். இது பெதர் நாம பார்க்கக்கூடிய ரவுடிசம். இது எப்படின்னா கத்தி வச்சு இல்ல கத்தியை காமிச்சு ஆய்வினி மிரட்டி இப்படி எல்லாம் பெதர் செய்யற வேலை இது. ஆனா ஒருத்த கேமராவையும் மைக்கையும் வச்சுக்கிட்டு உன்னைய பத்தி நான் தப்பா பேசிடுவேன், இல்லைன்னா உன்னைய பத்தி நான் பேசாம இருக்கணும்னா, இல்லைன்னா ஒரு தரப்புக்காக இன்னொரு தரப்பை பெதர் தாக்கி பேசுறது, இப்படி காசுக்காக காசை வாங்கிக்கிட்டு பிளாக்மெயில் பண்றது, அதாவது ஊடகத்தின் பெயரால ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, பிளாக்மெயில், வழிப்பறி இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் சவுக்கு சங்கர் என்கிற கஞ்சா சங்கரினுடைய கூட்டம். இது என்னமோ இந்த பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பிரச்சனை இல்லை. இவன் இப்படிதான் ஒருத்தங்களை பத்தி பேசுறது, உங்களை பத்தி இனிமே நான் பேசாம இருக்கணும்னா எனக்கு காசு வேணும்னு சொல்லி கேட்டு மிரட்டி வாங்குறது, இல்லைன்னா இவனுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதை சம்பந்தப்பட்டவங்களே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு இப்படி எனக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு, நான் பேச போறேன், நான் பேசாம இருக்கணும்னா என்னை நீங்க பார்த்து கவனிக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி காசு வாங்குறத, மிரட்டி காசு வாங்குறத, பிளாக்மெயில் பண்றத ஒரு வாடகையா வச்சிருக்கான். அதுல ஒரு அங்கம் தான் நேற்று கஞ்சா சங்கரை போலீஸ் தூக்கி உள்ள வச்சிருக்கு. இது உண்மையிலேயே சொல்ல போனா ரொம்ப தாமதமான ஒரு நடவடிக்கை, ரொம்ப தாமதமான நடவடிக்கை. இவன் திமுக பத்தி பேசின தாமதமான நடவடிக்கைன்னா சம்பவம் நடந்த தேதி எப்ப? பெதர் இது ஆக்சுவலா ஜூன் ஜூலை போலயே இந்த பெதர் பிரச்சனை நடந்திருக்கு. ஜூன் ஜூலை, அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்லயே இந்த பிரச்சனை பெதர் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா பெதர், அதாவது சென்னையை சேர்ந்த மகேஷ்னு ஒருத்தர், அவரும் அவருடைய ஃப்ரெண்டான வணக்கம் தமிழா சாதிக்குன்னு ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்னு ஒரு பெதர் படத்தை பெதர் பண்றாங்க, எடுக்கிறாங்க. இதுல மகேஷ் தான் ப்ரொடியூசரு, இதுல பெதர் வணக்கம் தமிழா சாதிக்கு தான் டைரக்டர். இந்த படம் எடுக்கிறது எப்படின்னா 4 வருஷமா சிறுக 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 சேர்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த படத்தை 4 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. அது போக தங்களுடைய வீட்டுல உள்ள பெண்களினுடைய நகைகளை அடமானம் வைத்து இந்த பெதர் படத்தை சிறுக சிறுக எடுக்கிறாங்க. இப்ப இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ்ல பெதர், அதாவது லாஸ்ட் சீசன்ல ஈடுபட்ட இவங்க யாஷிகா ஆனந்த், அனிதா சம்பத், அனன்யா, ஜிபி முத்து உள்ளிட்டவங்களாம் அந்த படத்துல பெதர் நடிக்கிறாங்க. அப்படி இந்த படத்துக்குள்ள முன்னாடி பிக் பாஸ்ல கலந்துகிட்ட அனன்யாங்கிறவங்களுடைய சகோதரி பேர் அபூர்வா. அந்த அந்த அபூர்வாவுடைய வீட்டுக்காரர் தான் அஜய் வாண்டியார். அந்த ஆள் யாருன்னா, உங்களுக்கு இப்ப சென்னையில சமீபத்துல ஒரு பெதர் பார்ல நடந்த சண்டை, அது கேஸ் ஆகி பின்னாடி அது பெதர் போதை வழக்கா பேசப்பட்டு இப்ப அந்த நபர் நீதிமன்ற ஜாமீன்ல பெதர் வெளியே இருக்காரு. இது ஒரு தனி கதை. இப்ப நம்ம கஞ்சா சங்கர் என்ன பண்றான், அந்த அஜய் வாண்டையார இந்த படத்துல பெதர் நடிச்சிருக்காங்கிறதுக்காக அதையும் இதையும் ஒன்னா சேர்த்து அஜய் வாண்டையார் போதை வியாபாரத்துல கிடைச்ச பணத்தை வச்சுதான் இந்த ரெட் அண்ட் ஃபாலோங்கிற படத்தையே எடுத்திருக்கான் அப்படின்னு கஞ்சா சங்கர் வழக்கம் போல எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத ஒரு பெதர் கதையை பேசுறான். இப்ப இந்த கதையை கஷ்டப்பட்டு சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வச்சு படம் எடுக்கக்கூடிய மகேஷுக்கும் வணக்கம் தமிழா சாதிக்கும் ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. என்னடா அது, நாம கஷ்டப்பட்டு பணத்தை 4 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கோம், வீட்டுல உள்ள பெண்களுடைய நகையை அடமானம் வச்சு எடுக்கிறோம், வட்டிக்கு பணம் வாங்கி எடுக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், இவன் என்னமோ போற போக்குல இது என்னன்னா போதைப் பொருள் கடத்தின விஷயத்துல வந்த பணத்தை வச்சுதான் படமே எடுக்கிறாங்கன்னு இவன் பாட்டுக்கு பேசுறான். இது படத்துக்கு இது படத்தினுடைய பிசினஸ்க்கு பெரிய பாதிப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க பெரிய ஷாக் ஆகுறாங்க. ஒண்ணு. இதுல நம்ம கேள்வி என்னன்னா, உண்மையிலே இவங்க போதைப் பொருள் கடத்தின விவகாரத்துல கிடைச்ச பணத்தை வச்சுதான் படம் பண்ணியிருக்காங்கன்னா 4 வருஷம் தேவையில்லையே.
3 மாசம் ப்ரீ ப்ரொடக்ஷனு, 2 மாசம் ஷூட்டு, 2 மாசம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன். அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 7-8 மாசத்துல படம் ஃபர்ஸ்ட் காப்பியே வந்து ரெடி பண்ணிடலாம். பணம் நம்ம கிட்ட கையில இருக்குன்னா. இப்ப இவங்க வந்து என்னன்னா, இப்படி வந்து பணத்தை அங்க கடன் வாங்கி நகை அடமானம் வச்சு சிறுக பண்றதுனால 4 வருஷத்துக்கு மேல அந்த படம் போயிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யாங்கிறதையும் காவல்துறை தீர்க்கமா விசாரிச்சிருக்கு. இது வந்து தனி கதை. இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வந்து படத்தை வந்து இந்த படத்தை விற்கணும் அப்படின்னு இந்த படம் சார்ந்த பிசினஸ் பேசும்பொழுது அந்த பிரச்சனையை நீங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆட்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கஞ்சா சங்கருக்கு வந்து கால் பண்றாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நார்மல் கால். ஏன்பா நான் இந்த மாதிரி சார், ஏன் சார் இப்படி போட்டிருக்கீங்க, இந்த படத்துக்கும் அஜய் வாண்டியாரினுடைய காசுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக தான் அடிச்சிருக்காங்க. வழக்கம் போல கஞ்சா சங்கர் வந்து நார்மல் காலை கட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா வாட்ஸ்அப் கால்ல வந்திருக்கான். இதையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சார், நாங்க வந்து சார் ரெட் அண்ட் ஃபாலோங்கிற படத்தோடைய வந்து சார் ப்ரொடியூசரும் டைரக்டரும் பேசுறோம் சார். எங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி எங்க வந்து சார் படத்தை பத்தி தப்பா போட்டிருக்கீங்க, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால வந்து சார் படத்தினுடைய பிசினஸ்க்கு பெரிய வந்து படத்தினுடைய பிசினஸ்க்கு பெரிய பாதிப்பு வரும் சார். அதனால நீங்க வந்து உண்மையை தெரியாம ஏன் சார் நீங்க வந்து உண்மைக்கு புறம்பான விஷயங்களை போடுறீங்கன்னு இவங்க கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஆபீஸ் வா, எதுவும் வந்தா நேர்ல வா, 10 லட்சம் பணத்தோட வா, நாம பேசிக்கலாம் அப்படின்னு இவன் சொல்றான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னடா அது நாமளே கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி அடமானம் வச்சு கடன் வாங்கி இந்த வந்து படத்தை எடுத்தா இவன் 10 லட்சம் கேட்கிறானே, சரி நாம வந்து நேர்ல போய் பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் பணத்தோட இவங்க வந்து நேரம் ஆபீஸ் போறாங்க. எந்த ஆபீஸ்னா கஞ்சா சங்கருடைய ஆபீஸ்க்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு இவங்க போறாங்க. போயிட்டு இவங்களுடைய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க. சார், நாங்க கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம் சார், கொஞ்சம் பாருங்க சார், உண்மையாலுமே இந்த படத்துக்கும் அஜய் வாண்டியோட காசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். அப்படி அவருதான் காசு போறதா இருந்தா நாங்க ஏன் சார் இத்தனை வருஷம் எடுக்க போறோம், நாங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி தான் சார் இந்த படத்தை இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் சார். நீங்க போட்ட ஒரு விஷயத்தினால எங்க படத்தினுடைய பிசினஸ்க்கு பெரிய பாதிப்பா இருக்கு சார். எங்களால 10 லட்சம் முடியாது சார், 1 லட்சம் தான் சார் முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 1 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு வந்து பேசியிருக்காங்க. உடனே அவன் என்ன பண்ணிருக்கான், உடனே வந்து கஞ்சா சங்கர், ஓத்தாடே என்னைய பாக்குறதுக்கு என்ன பிச்சைக்கார பையன் மாதிரி இருக்கா, நீ வந்து ஊர்ல உள்ள ரவுடி பையன், கட்ட பஞ்சாயத்து பையன், போதை விற்கிறவனெல்லாம் நீ கூப்பிட்டு வந்து படம் எடுப்ப, ஆனா நான் கேட்கிற காசை உன்னால கொடுக்க முடியாது. அதுலதான் கோடிக்கணக்கில் நடக்குதுடா பிசினஸ். எனக்கு 10 லட்சம் கொடுத்தா என்னவா, நீ 10 லட்சம் கொடுக்கலன்னா இது மாதிரி இன்னும் 100 வீடியோ இல்ல, இது மாதிரி இன்னும் 1000 வீடியோவை போடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கஞ்சா சங்கர் மிரட்டியிருக்கான். மிரட்டினது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், எங்கள்கிட்ட இந்த பணம் 1 லட்சம் தான் சார் இருக்கு, இதை நீங்க வச்சுக்கிட்டு எங்களுக்காக நீங்க இந்த விஷயத்த வந்து மையப்படுத்தி இதுக்கு ஒரு மதிப்பு தெரிவிச்சு ஒரு வந்து சார் மன்னிப்பு கேட்கிற வீடியோ மட்டும் போடுங்க சார்ன்னு இவங்க சொல்ல, உடனே கஞ்சா சங்கர் அந்த அதாவது இவன் உட்கார்ந்துருக்க சேர் வந்து அந்த இந்த சேர் வீல் சேர் அதுல இருந்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மகேஷ வந்து 8 உயிர்நிலையிலே மிதிச்சிருக்கான். ஓத்தாடே, என் ஆபீஸ்ல வந்து என்னையவே நீங்க வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா, யார்கிட்ட வேணாலும் போ, எந்த கவர்மெண்டாலும் என்னைய ஒண்ணும் புடுங்க முடியாது, எல்லாம் கீழே தான், போலீஸ் எல்லாம் சும்மா டம்மி, இங்க எவனாலையும் என்னைய ஒண்ணும் புடுங்க முடியாது, நான் இது மாதிரி 100 வீடியோ இல்ல 1000 வீடியோ போடுவேன், என்னைய வந்து மன்னிப்பு கேட்கிற சொல்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தைரியம் வந்துருச்சாடா அப்படின்னு எட்டி உதைச்சிருக்கான். உதைச்சதும் பக்கத்துல அந்த அம்மா ரவுடி லேடி, ரவுடின்னு ஒரு இந்த சம்பவம் நடக்கும் பொழுது பக்கத்துல ரவுடி லேடி மாலதியும் உட்காந்துருக்கு. அந்த அம்மாட்ட, சரி இந்த அம்மா ரொம்ப நல்ல பொம்பளை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அம்மா நீங்களா சார் கிட்ட கொஞ்சம் வந்துமா எடுத்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஓத்தாடே, எங்க சார் ஆபீஸ்ல வந்து எங்க சாருக்கிட்டே நீங்க வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா, இருங்கடா உங்களை என்ன பண்றேன் அப்படின்னு இந்த அம்மா சத்தம் போட்டு 4 பேரை வரவழைச்சு 2 பேரையும் அடிச்சிருக்கு. அந்த சமயத்துல இவங்க கொண்டுட்டு போன 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் வலுக்கட்டாயமா பிடிங்கிருக்கு அந்த வழிப்பறி கும்பல். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆபீஸை விட்டு வந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லி வெளியே வந்து 100க்கு கால் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து காவல்துறையில வந்து புகார் கொடுக்குறாங்க. இவ்வளவு நடந்த பிறகு கொடுக்குறாங்க. என்னைய கேட்டா இவங்க ஃபர்ஸ்டே போயிருக்கணும். இவங்க வந்து காவல்துறையில வந்து புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்து காவல்துறை என்ன செய்யுதுன்னா, இவங்களுக்கு உண்மையிலே எப்படி பணம் வந்துச்சு, இந்த வந்து 4 வருஷமா இந்த படத்தை எப்படி எடுத்தாங்கிற விஷயத்தெல்லாம் முழுசா இவங்க வந்து ரிசர்ச் பண்ணி, அதாவது வந்து காவல்துறை விசாரிச்சுதான் கஞ்சா சங்கர் மேல வந்து வழக்கு போடுது. வழக்கு போட்டு விசாரணைக்கு வாடான்னு சொல்லி சம்மன் கொடுத்தா, இவன் பெரிய புடிங்கி இல்ல,
இவன் வந்து நாமெல்லாம் பார்த்திருப்போம். இவன்கிட்ட வந்து இப்ப காவல்துறை போறதும், சம்மன் கொடுத்தா சார் புடிங்கி வாங்காம சீன் போடுறதும், அதை இவனே வந்து இப்ப ஷூட் பண்ணி சேனல்ல போடுறதும், இவங்கிட்ட காசு வாங்கி திங்கிற 4 பேரை அதை வந்து வெவ்வேறு சேனல்ல போடுறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இவங்கிட்ட போயிட்டு வந்து இப்ப காவல்துறை கெஞ்சுறது. திமுக சதியா இருந்தா சவுக்கு சங்கர் காணாப்புறம் ஆயிருப்பாங்க. ஸ்டாலின் இடத்துல நான் இருந்திருந்தா சவுக்கு சங்கர் இந்நேரம் காணாப்புறம் ஆகியிருப்பான். நான் இருந்திருந்தா சவுக்கு சங்கர் காணாப்புறம் ஆகியிருப்பான். கேஸே இல்லாம முடிச்சிருப்பேன். அது ஸ்டாலின் இடத்துல நான் இருந்திருந்தா வேற மாதிரி மாத்தி விட்டு போயிருப்பேன். ஆனா இத வந்து திமுக உண்மையிலே செய்யணும்னு நினைச்சிருந்தா இவன் எவ்வளவோ விஷயங்கள் பேசியும் இந்த இவ்வளவு எவிடன்ஸும் இருந்தும் என்ன எவிடன்ஸ்? பணம் கேட்டிருக்கான், மிரட்டி இருக்கான், பொய்யான விஷயத்த பேசி பரப்பி இருக்கான், நேர்ல வர வச்சு அடிச்சிருக்கான், பணத்தை புடுங்கி இருக்கான், தாக்கி இருக்கான், கொலை முயற்சியில ஈடுபட்டு இருக்கா. இவ்வளவு இதற்குண்டான அனைத்து ஆதாரங்களும் இருந்து இந்த அரசாங்கமும் காவல்துறையும் ரொம்ப தாமதமான நடவடிக்கைகளை எடுத்தாங்க. இதே ஒரு சாமானியன் தான் விட்டுருப்பீங்களா? அவன்கிட்ட போயிட்டு பபியமா உட்கார்றீங்களே காவல்துறையே, இதே ஒரு சாமானியனாக இருந்தாலோ இல்ல உண்மையான மக்களுக்காக போராட்டங்கள் செய்து அவன் ஒரு வந்து கேஸ்ல என்ன போராட்டங்கள் சார்ந்த வழக்குல சிக்கினாலோ எப்படி எல்லாம் சீன் போடுவீங்க, வேணுனே நிக்க வைப்பீங்க, ஜெயில அசிங்கப்படுத்துவீங்க, ஜெயில கொடுமைப்படுத்துவீங்க, நல்ல சாப்பாடு கொடுக்க விட மாட்டீங்க, கொசுக்கடியில படுக்க வைப்பீங்க. இவ்வளவு எல்லாம் செய்யக்கூடிய காவல்துறை அரசாங்கமும் சவுக்கு சங்கர் விஷயத்துல பவ்யமா இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப திமுகவுடைய சதினா சவுக்கு சங்கர் நினைக்க காணாம ஆயிருக்கணும். ஆனா அது அங்க நடக்கல. சவுக்கு சங்கர் என்னைக்கும் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்திருக்கணும். ஆனா அது அங்க நடக்கல. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றாங்க பதர். ஜெயில இன்னைக்கு கஞ்சா சங்கருக்கு ஜெயில தனி ரூமா, டிவியா, வேலை செய்யறதுக்கு ஆளம், கேட்கிற சாப்பாடா, இது எல்லாமே உள்ள கிடைக்குதான் அப்படின்னு நமக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய வந்து சோர்ஸுகள் சொல்றாங்க. அது உண்மையா இல்லையாங்கிறத இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு உண்மையா விசாரிச்சு, அதாவது மற்ற கைதிகளுக்கு என்ன வசதிகளும் சலுகைகளும் கொடுக்கப்படுதோ அதெல்லாம் கொடுக்கப்படணும்னு சொல்றேன். யாருங்க அவன்? நான் கேட்கிறேன், மக்களினுடைய தூய்மை பணியாளர்கள் வந்து எத்தனையோ நாள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இவன் பேசி உள்ள போயிருக்கானா? இல்ல திருப்பரங்குன்றத்துல வந்து ஒரு பெரிய மதவெறியை கலப்பணும்னு சொல்லி பாஜக முட்டி போட்டு குந்திக்கிட்டு வேலை பார்க்கிறான். அந்த பிரச்சனைக்காக இவன் மக்களுக்காக பேசி உள்ள போயிருக்கானா? இதுல இல்ல இவன் இல்ல நான் கேட்கிறேன், இவனை மக்கள் போராளின்னு சொல்றாங்களே, ஸ்டெர்லைட்ல நடந்த துப்பாக்கி சூட்டு போது அங்க அந்த நேரத்துல இருந்த அதிமுக அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான். செத்து போனவங்களை ரவுடிகளாகவும் போராட்டக்காரர்களை அயோக்கியர்களாகவும் சித்தரிச்சு பேசினான். அடுத்தது கள்ளக்குறிச்சி விவகாரம். நான் நேரடியா ஒரு வாரம் அங்க இருந்தேன். நான் இருந்தேன். அந்த பெண்ணை கேவலமா ஆபாசமா வன்மத்தை கக்கி உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் அந்த வந்து செத்து போன பெண்ணின் மீது சுமத்தி அந்த பெண்ணினுடைய தாயின் மீது சுமத்தி பேசினான். யாருக்காக? அந்த ஸ்கூல் ஓனருக்காக பேசினான். அடுத்தது ஆத்தூர் பக்கத்துல ஈடி கேஸ்ல 2 அப்பாவி விவசாயிகளுக்கு ஈடி சம்மன் அனுப்புறான். அதுல அந்த விவசாயிகளை வந்து ரொம்ப மோசமானவர்களாகவும் ஈடிய வந்து ரொம்ப உத்தமர்கள் போலவும் வந்து இவன் வந்து சித்தரிச்சு பேசினான். இப்படி மக்கள் பிரச்சனையில எல்லா இடத்துலயுமே இவன் மக்களுக்கு எதிராக தான் நின்று இருக்கா. ஆதிக்க சக்திகள் கூட தான், போலீஸோ ஈடியோ கவர்மெண்டோ இப்படிதான் நின்று இருக்கா. இவன் எனக்கு தெரிஞ்சு மக்களுக்காக போராடி இருந்தானா ஏது இவனுக்கு ஏது இவ்வளவு சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் நான் கேட்கிறேன். இப்ப வந்து நீங்களும் ஒரு சேனல் நடத்துறீங்க, உங்க நிலைமை என்ன நமக்கு தெரியும். நம்ம சர்க்கிள்ல எத்தனையோ ஆட்கள் வந்து சேனல் நடத்துறாங்க, அவங்களுடைய வந்து நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு சென்னையில சொந்த வீடு கிடையாது. இன்னமும் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் 10க்கு 10 வந்து ரூம்ல தான் சேனல் நடத்துறாங்க. 2-3 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்றாங்க. அதுக்கே வாடகை கொடுக்க முடியாம மூச்சு முக்குறாங்க. ஆனா இவனுக்கு எப்படி 10ல இருந்து 20 பேர் வச்சு சேனல் நடத்த முடியும்? சொகுசு பங்களா எப்படி, சொகுசு அதாவது இன்னும் சொல்ல போனா சொகுசு அபார்ட்மெண்ட் எப்படி, BMW இன்னோவா இது BMW இன்னோவா கிறிஸ்டா உள்ளிட்ட சொகுசு கார்கள் எப்படி, இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது? அப்ப இவன் வந்து இந்த ஊடகத்தின் பெயரால கட்ட பஞ்சாயத்து பண்றது உண்மை, ரவுடிசம் பண்றது உண்மை, பிளாக்மெயில் பண்றது உண்மை, மிரட்டுறது உண்மை, காசு புடுங்கிறது உண்மை. கூடவே அதிமுக பாஜக போன்ற தமிழின விரோத கட்சிகள் இவனுக்கு காசு கொடுத்து படி இழக்கிறது உண்மை அப்படின்னு நம்மளால இந்த விஷயத்துல இருந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம இங்க வந்தோம்னா இவ்வளவு பெரிய குற்றங்களை செஞ்சுட்டு காவல்துறை அவன் எகத்தாளமா பேசுறான், நீங்க அவன்கிட்ட பவ்யமா நிக்கிறீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு அசிங்கம்ங்கிற, இது கேவலங்கிற, தமிழ்நாடு போலீஸ்க்கு தலைமுனிவுங்கிற. ஒரு சாமானியனா இருந்தா நீங்க வந்து இப்படிதான் இருந்திருப்பீங்களா?
எத்தனையோ குற்றங்கள்ல ஈடுபடுறவங்க எல்லாம் காவல்துறையினுடைய காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய கழிவறையில வழுக்கி விழுந்து கையும் காலும் உடையுது. சவுக்கு சங்கர் போன்ற கஞ்சா சங்கர் போன்ற ஆட்களுக்கு ஏங்க கையும் காலும் ஏன் உடைய மாட்டேங்குது? அப்படி ஒருவேளை உடைந்தால் சேர்ந்து வாயும் உடையணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல மிக முக்கியமா பார்த்தோம்னா மாலதி அவங்களும் வந்து திட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க மேல ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? அவங்க ஏதாவது கைது பண்ணிருக்காங்க? அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க? பிரதர் அவளை என்ன தொடவே இல்லை பிரதர். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு. போலீஸ் மேல நம்பிக்கையே போகுது. ஏண்டா டே எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இப்ப நாமெல்லாம் அங்கங்க பேசுறதுக்கு திருச்சி நம்ம பேர்ல வந்து வழக்கெல்லாம் பதிவு செய்யறாங்க, ஓட விடுறாங்க. ஒருத்தன் ஆபீஸ்ல கூப்பிட்டு அடிச்சு காசை புடுங்கி இருக்கான் திருட்டு பைய. கூட ஒருத்தி உக்காந்துக்கிட்டு அவதான் 4 பேரை உள்ள கூப்பிட்டு அடிக்க சொல்லியிருக்கா. அப்ப அவ வந்து கோ அக்யூஸ்ட் ஆகுறா. அப்ப நீங்க அவளை ஏட்டுவா போடணும். கண்டிப்பா போட்டிருப்பாங்க நம்புற போட்டிருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருந்து மாலதியை ஏன் இன்னும் நீங்க என்ன கைது பண்ண அதை சொல்லுங்க முதல்ல. இன்னொன்னு மாலதி நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பவ்யமா பிரதர், மாலதி தான் பெத்த மகனை கட்டின புருஷன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு 30 லட்சத்துக்கு மேல காசு கேட்டு பேரம் பேசி பல லட்சங்களை வாங்கிட்டு தான் பிரதர் ஒப்படைச்ச சாடிஸ்ட் பொம்பளை. சாடிஸ்ட் பொம்பளை பெத்த மகனை ஒப்படைக்கிறதுக்கு. இப்ப பாருங்க, ஒரு சாடிஸ்டும் ஒரு வந்து அபிச்சுவல் அஃபண்டரான கிரிமினலும் ஒன்னா சேர்ந்தா என்னெல்லாம் நடக்குங்கிறதுக்கு தான் இதனெல்லாம் சாட்சிகள். அப்ப மாலதிய உடனடியா கைது செய்யணும்னு சொல்லுவேன். மாலதி பேர்ல இத்தனை சொத்துக்கள் எப்படி அப்படின்னு விசாரிங்க சார். லஞ்ச ஒழிப்பு துறையில இது வரைக்கும் நான் வந்து 2-3 பெடிஷன் கொடுத்திருக்கேன், எல்லாமே கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க விசாரிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து முன்னாள் அரசு ஊழியர். அதன் அடிப்படையில நாம போய் லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, எந்த விதமான விசாரணையும் இல்லை. கவர்மெண்ட் தூங்குது சார். உண்மையாலுமே திமுக சதி செஞ்சா சவுக்கு சங்கர் பேசவே முடியாது சார். திமுக இவனை ஒரு வந்து செருப்பா கூட மதிக்கலங்கிறதுனாலதான் நாம இவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதாவது நம்மை போன்ற எத்தனையோ நபர்கள் இவன் மீது வந்து புகார்கள் கொடுத்தும் நிறைய ஆதாரங்கள் இருந்தும் நிறைய முகாந்திரங்கள் இருந்தும் சவுக்கு சங்கரை விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல சவுக்கு சங்கர் போயிருக்கான். அவன் ஒரு வந்து சமூக கிரிமினல், அவன் சமூக விஷம், சமூக அதை என்ன சொல்ல போனா சமூகத்துக்கு உண்டான வைரஸ். அவனுக்கு வக்காலத்து வாங்குறவனுங்களுடைய மனநிலையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சவுக்கு சங்கருங்கிற கஞ்சா சங்கருக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள், அதை நாம எல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி கஞ்சா சங்கருக்கு இன்னைக்கு வந்து சப்போர்ட் செய்யக்கூடிய ஊடகங்களும் அதுல வேலை பார்க்கக்கூடிய ஊடகவியாளர்களும் உங்களெல்லாம் கேட்கிறேன், உங்களெல்லாம் கேவலமா இல்லையா? இல்ல ஒருவேளை அவன் அடிச்ச கொள்ளையில உங்களுக்கு எல்லாம் பங்கு வந்ததுனாலதான் அவனுக்கு இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் செய்றீங்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. இப்படியான ஊடக ரவுடித்தனத்தை, ஊடக பிளாக்மெயிலர்களை, ஊடக கட்ட பஞ்சாயத்தை, ஊடக வழிப்பறி கொள்ளை கும்பலை ஒடுக்கணும் ஒடுக்கணும் ஒடுக்கணும். சவுக்கு சங்கர் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்து காரசாரமா வழங்கியிருக்கீங்க. கூடுதலா பார்த்தோம்னா மாலதியவே கைது பண்ணணும்னு அவங்க ஏ டு அக்யூஸ்ட்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. ஆமா, தேங்க்யூ பிரதர்.